போராட்டம் என்பது ஓகே, போராட்டமே வாழ்க்கைனா நோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் சனி பார்வை விலகினாலும் கேது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ வேலையில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி உள்ள அழுத்தம் குறையும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்கங்களில் தேவையில்லாத யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, உங்கள் கூட இருக்கவங்களா வெளியுள்ள நபரா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்களா, அந்த குழப்பத்துக்கு விடை கிடச்சிரும். ஸோ அதே போல் பொருளாதார நிலையில் நல்லா மாற்றம் உண்டு. பணப்புழக்கமே இல்லை, காசு வந்து கையில் நிற்க மாட்டேங்கி, துட்டு காசு மணின்னு நான் தேடிட்டு தான் இருக்கேன், மணிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம், உறவு, நண்பர்கள் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் எப்பொழுதுமே நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் இன்னும் 2.5 வருட காலத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் 3ஆம் நபர்களை உள்ளே தலையிட வைக்காதீங்க. நண்பர்களுக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனை, நீங்கள் உட்காந்து பேசுங்க. இதான் விஷயம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணுவேன், ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள இப்போ ரமேஷ் கூட பிரச்சனை சுரேஷ்கிட்ட போய் சொல்கிறேன், சுரேஷ்கிட்ட பிரச்சனை ரமேஷ்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி வந்து நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் வந்து சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே வந்து எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி, காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடம். மீன ராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நிம்மதியான தூக்கம் போச்சு, நினச்சதெல்லாம் நடக்காமல் போச்சு, இனிமேல் என்ன மாற்றம் வரப்போகுது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக உங்களுடைய கற்பனை ஆற்றலை எல்லாம் தூண்டினார். என்னெல்லாம் நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வேறு நபர்கள் மூலமாக தூண்டி விட்டு உங்களை வீம்புக்குனே வம்படியாக மாட்டி விட்டுருப்பார். நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பீங்க, பேரை கெடுத்துருப்பாங்க. உங்களுடைய மகன் மீனராசியில் இருந்தால் சிறப்பான பையன் சொல்லி பேர் வாங்கியிருப்பான், அப்படியே டேமேஜ் ஆகியிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு கூடயே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. உங்களை அப்படியே உங்கள் டோட்டலாக ஸ்கேன் பண்ணி
அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்த மாதிரி தான். இப்போ நடந்த விஷயங்கள் ஒரு 1.5 வருஷமாக அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்பது உண்மை. போராட்டம் என்பது ஓகே, போராட்டமே வாழ்க்கைன்னா நோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த ஜூன் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுடைய குரு பகவானே கொடுக்க போகிறார். ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை மூலமாக ராகுவின் தாக்கம் குறைய போகுது. அப்போ 12ஆம் இடத்துல இருந்த சனி ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கார். இதெல்லாம் ஒரு பெரிய டாமினேஷனாகவே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், கடன் பிரச்சனைலேருந்து மீண்டுருவீங்க. கடன் இல்லாத சுமை, கடன் இனிமேல் புதுசாக வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் உங்களை சாதாரண ஒரு சூழ்நிலையை கூட கடன் வாங்கினால உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடுச்சு. ஏண்டா கடன் வாங்கணும், கடன் வாங்கி இவனுக்கு கொடுத்தோம், இல்லை கடன் வாங்கி இதை வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் உங்களுடைய இயக்கங்களில் பல விஷயங்களில் ஒரு பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க முடியல, வேலையை பார்த்தாலே வேலைக்கு போகவே பிடிக்கல, எப்படா நம்ம வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்லி தோணுச்சு அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சனி பார்வை விலகினாலும் கேது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ வேலையில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி உள்ள அழுத்தம் குறையும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்கங்களில் தேவையில்லாத யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, உங்கள் கூட இருக்கவங்களா வெளியுள்ள நபரா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்களா, அந்த குழப்பத்துக்கு விடை கிடச்சிரும். ஓ இவன் தானா, இந்த வில்லன் தானா, இந்த குள்ளநெறி தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கரெக்டான பாணியில் அப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம், டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதே போல் பொருளாதார நிலையில் நல்லா மாற்றம் உண்டு. பணப்பழக்கமே இல்லை, காசு கையில் நிற்க மாட்டேங்கி, துட்டு காசு மணின்னு நான் தேடிட்டு தான் இருக்கேன், மணிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லையா, தேவையான பணம் வருது அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்க போகுது. வேலை தொடர்பான விஷயங்களுக்காக வெளியூர் போவதற்கான வாய்ப்பு உண்டு, வெளி மாநிலங்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால உறவு, அந்த நண்பர்கள் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் எப்பொழுதுமே நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் இன்னும் 2.5 வருட காலத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் 3ஆம் நபர்களை உள்ளே தலையிட வைக்காதீங்க. நண்பர்களுக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கு பிரச்சனை, நீங்கள் உட்காந்து பேசுங்க. இதான் விஷயம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணுவேன், ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள, இப்போ ரமேஷ் கூட பிரச்சனை சுரேஷ்கிட்ட போய் சொல்கிறேன், சுரேஷ்கிட்ட பிரச்சனை ரமேஷ்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பொதுவான பேர் சொல்கிறேன் ஓகேவா, ஸோ அப்படி சொன்னீங்கன்னா கடைசியில் என்ன ஆகுன்னா இவங்க 2 பேரும் வேறு மாதிரி அந்த வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும், ஒரு நட்பு கெட்டு போயிடும். இதில் கவனம். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா எக்காரணத்தை கொண்டும் வெளிநபர்கிட்ட சொல்லாதீங்க, வெளிப்படையாக பேசாதீங்க. உங்களுடைய கணவர்கிட்டே உட்காந்து பேசுங்க, இல்லை உங்கள் மனைவிட்டே உட்காந்து பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதி தான் அவங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வெளிப்படையாக உட்காந்து பொறுமையாக, கோபம் வந்தாலும் சரி, பிரச்சனையே இருந்தாலும் சரி, பொறுமையாக பேசி நிதானமாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாண்டிங் இன்னும் கொஞ்சம் பலப்படும், நீங்கள் வெற்றி பெறுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, பத்ரகாளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்க. பக்கத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் இருந்தால் அந்த அம்மனை போய் காளியம்மன் அண்ட் பத்ரகாளியம்மன் வழிபாடு மனதார பின்பற்றுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் மீனராசிகளுக்கு உறுதியாக இருக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை, உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20% உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் வேணும்,
உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தான் 70% அல்லது 80% இயங்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் கேள்வியை எதுனாலும் அதாவது ஜாதக ரீதியான கேள்விகள் எதுனாலும் கேட்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கு நான் உறுதியாக ஜாதகத்தை செக் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக வகுப்பு எடுத்துக்கிட்டு ஜூம் மீட்டிங் மூலமாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். நான் ஜோசியம் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்றேன், எனக்கு விருப்பம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே ஜூம் மீட்டிங் மூலமாக கலந்து கொள்ளலாம். வகுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன் அப்படின்றது இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் போட்டிங்கன்னா, எஸ்எம்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். உங்களுடைய முழு விவரங்களும் நான் கேட்டுட்டு உங்களுக்கான கிளாஸ் எப்போ ஆரம்பிப்போம் என்னங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.